20% வரி நாட்டின் வெற்றி ஹர்ஷடி சில்வா வரவேற்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. இலங்கைக்கான பரஸ்பர தீர்வை வரியை அமெரிக்க ஜனாதிபதி 20% குறைத்ததை அடுத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். 20% தீர்வை வரி என்பது அரசியல் வெற்றி அல்ல, நாட்டின் வெற்றி. நாடு என்ற அடிப்படையில் முன்னோக்கி செல்வதற்கான ஒரு வழியாகும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து இங்கே முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழு மாவட்ட பார்லிமென்ட் உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தொடர்பாக நேற்று தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுடன் இலங்கை வர்த்தக தொடர்பினை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களை வெளிப்படுத்திக் கொண்டு பொருளாதார பரிமாற்றத்தின் உச்ச பயனை இருதரப்பும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்தியாவுடனான பொருளாதார தொடர்பு குறித்தும் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவரது விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். எமது அரசியல் கட்சியை பிரயோகப்படுத்தினாலும் எந்த அரசியல் கட்சியை பிரயோகப்படுத்தினாலும் ஸ்ரீலங்கா என்பதை முன்னிலைப்படுத்தியே செயற்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட 44% தீர்வை வரியானது எமது வளைய நாடுகளுடன் வர்த்தக போட்டியிடுவதற்கு பாரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தால் பொருளாதார ரீதியில் இலங்கை மிக மோசமான நெருக்கடியில் எதிர்கொண்டு இருக்கும். எனவே அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரி இலங்கை உட்பட சகல நாடுகளுக்கும் ஒப்பீட்டளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் ஆடை உற்பத்திகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் போது இலங்கை, இந்தியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளோடு போட்டித்தன்மை காணப்பட்டது. இலங்கை காட்டிலும் ஆகிய ஆசிய நாடுகளுக்கு பரஸ்பர தீர்வை வரியானது குறைவாக காணப்படும் பட்சத்தில் வர்த்தக பற்றாக்குறையில் நெருக்கடி ஏற்படும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். இலங்கைக்கு 20% பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் ஆசிய வளைய நாடுகளின் வர்த்தக போட்டித்தன்மையுடன் ஒப்பிடுகையில் இலங்கை முன்னேற்றகரமான தன்மையில் உள்ளமை வரவேற்கத்தக்கது. வரி குறைப்பு தொடர்பில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டவர்கள் அனைவருக்கும் நாட்டு மக்கள் கௌரவம் அளிக்க வேண்டும். இது கூட்டு வெற்றி என்றே குறிப்பிட வேண்டும். தீர்வை வரி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்படவில்லை. 20% தீர்வை வரி என்பது அரசியல் வெற்றி அல்ல, நாட்டின் வெற்றி. நாடு என்ற அடிப்படையில் முன்னோக்கி செல்வதற்கான ஒரு வழியாகும். நாடு என்ற அடிப்படையில் வளைய நாடுகளோடு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். மூடிய நிலையில் இருந்து கொண்டு தற்போது செயற்பட முடியாது. எனவே இந்தியாவுடன் இலங்கை வர்த்தக தொடர்பினை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கு 20% வரியையும் இலங்கைக்கு 20% வரியையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை இலங்கை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருளாதார பரிமாற்றத்தின் உச்ச பயனை இருதரப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் ஹர்ஷடி சில்வா அவர்கள் நேற்று தினம் தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக இந்தியாவுக்கு அமெரிக்கா வைத்திருக்கின்ற தீர்வை வரி 125%, இலங்கைக்கு அமெரிக்கா வைத்திருக்கின்ற தீர்வை வரி 120%. எனவே இந்தியாவை விட இலங்கைக்கு 5% வரி குறைவாகவே இருக்கிறது. எனவே இதனை பயன்படுத்திக் கொண்டு இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தக உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டு எனவே அதனூடாக கிடைக்கின்ற சிறு சிறு நன்மைகளை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், பொருளாதார நன்மைகளை. எனவே இந்த விவகாரம் இந்தியாவுக்கு 25, இலங்கைக்கு 20 என்பது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இன்னும் ஒரு வாய்ப்பை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக நேற்று தினம் ஹர்ஷடி சில்வா அவர்களும் இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் காணலாம்.